வணக்கம். சீட் மெட்டலில் இப்போ நம்ம 25வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட நம்ம வந்து சீட் மெட்டல் டாப்பிக்கை முடிய போகுது. சீட் மெட்டலில் நமக்கு தேவையான எல்லா டூல்ஸும் பார்த்துட்டோம். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்த வீடியோஸ் வந்துட்டு சீட் மெட்டலில் சால்டோக்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த CSWB எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் இல்லை நீங்கள் படிக்கிற காலேஜஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த சால்டோக்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான வவுச்சர் கிடச்சிது அப்படின்னா மறக்காமல் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். உங்களோட கேரியர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த சீட் மெட்டலில் லாஸ்ட் வீடியோவில் 2 கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரிப் அப்படிங்கிற டூல், இன்னொன்று வந்து இன்செட் பென்ஸ் அப்படிங்கிற இந்த 2 டூலும் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரே பிளேஸில் தான் இருக்குது. ஸோ பக்கம் பக்கமான டூல் தான். ரிப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ புதுசாக ஒரு சாலிடு பார்ட்லேருந்து நம்ம சீட் மெட்டல் பார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ரிப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். பென்ஸும் அப்படிங்கிறது அப்படி தான். நீங்கள் பெண்ட் எங்கேயும் இல்லை அப்படிங்கிற இடத்துல நமக்கு பெண்டு வேணும் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ரெண்டு எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து சால்டோக்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நார்மல் எக்ஸ்ட்ரூடை யூஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸ்ட்ரூட் டிசைன் ட்ரா பண்ணுறேன். இதில் வந்துட்டு இப்போ ஒரு ஹெக்ஸாகன் போய்க்கிறேன். ஒரு 8 சைடு இருக்கிற மாதிரியான ஒரு ஹெக்ஸாகன் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு சென்டரில் பொசிஷன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறேன்னா, ட்ராஃப்ட் ஆங்கிள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட் சைடில் வர்ற மாதிரி நான் இது மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது செல் ஃபீச்சர் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த செல் திக்னஸ் வந்து நான் வந்து 2 மில்லிமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா சீட் மெட்டல் அப்படிங்கிற மேலே ஒரு 2 மில்லிமீட்டர் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து எனக்கு இன்னுமே வந்து சாலிடாக தான் இருக்குது, சீட் மெட்டலாக மாறல. இப்போ நான் சீட் மெட்டல் ஃபியூச்சரில் போயிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் கன்வெர்ட் டு சீட் மெட்டல் அப்படின்னு. அது வந்து சாலிடாக இருந்து நீங்கள் சீட் மெட்டலாக மாற்றுறதுக்கு ஓகே. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி எனக்கு சீட் மெட்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா இதோட ஓவரால் திக்னஸ் வந்து 2 மில்லிமீட்டர் தான். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே பாருங்கள் இன்செர்ட் பெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் இன்செர்ட் பெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பெண்டு பேராமீட்டர்ஸில் இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபேஸ் இல்லைனா எட்ஜை வந்து கேட்குது. நான் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் வந்து 12 டிகிரி கொடுத்துருக்காங்க. நான் இதை ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு 5 மில்லிமீட்டர், நாட் டிகிரி, 5 மில்லிமீட்டர் கொடுத்துக்கிறேன். மற்ற எந்த பேராமீட்டரும் நான் சேஞ்ச் பண்ணல. பட் நெக்ஸ்ட் வந்து ரிப். இந்த ரிப் நீங்கள் இங்கே கொடுத்தாலும் ஓகே, இல்லை தனியாக நம்ம இன்செர்ட் பண்ணாலும் பண்ணலாம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ இங்கே நான் ரிப் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாருங்கள், இந்த எட்ஜெல்லாம் வந்து எனக்கு வந்து 2 டைரெக்ஷனில் ரிப்பு க்ரியேட் ஆகணும். கிளிக் பண்ணிவிட்டேன். ரிப் வந்து எது மாதிரி ரிப்பாக இருக்கணும், ரெக்டாங்கிள், டியர் இருக்கணுமா, எப்படி ரிப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த ரிப்போட டைமென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் ட்ரீயில் இந்த 2 ஃபீச்சர் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து இந்த இன்செர்ட் பெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணதையும் எனக்கு பாருங்கள், இந்த சீட் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இது இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே ரிப் அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த அந்த ஃபோல்டு அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இது எல்லாம் வந்து சீட் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிருச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து இப்போது நம்ம இன்செர்ட் பெண்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு பாருங்கள் பெண்டு எதுவும் இல்லை. இப்போ எனக்கு அந்த ஐக்கான் வந்து ஹைட் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ என்னால் அது அந்த டூலை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு இப்போ இந்த நோ பெண்ட் அப்படிங்கிற டூல் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ இப்படி இருக்குது. இந்த நோ பெண்ட் அப்படிங்கிறத நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பெண்ட் ஆகக்கூடிய பிளேஸ்லாம் வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ உங்களுக்கு புதுசாக ஏதாவது பெண்டு இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இன்செர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நோ பெண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃப்ளான்ச் பெண்டு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி விடுங்க மேலே. இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இதாக வந்து பெண்ட் ஆனதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இது க்ளோஸ் ஆயிரும். இந்த ஃப்ளான்ச் பெண்டு வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபோல்டு அன்ஃபோல்டு யூஸ் பண்ணிக்கிறனால இந்த ஃப்ளாட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது.
ஓகேங்களா. ஸோ ரிப் அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, இதே மாதிரி தான் நம்ம ரிப் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இதை முன்னாடியே பார்த்துருப்போம். இன்னொரு வகையான ஆப்ஷன் இருக்குது, அது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். 25வது வீடியோ பாயிண்ட் 1. இப்போ நியூவில் போயிட்டு நான் இப்போ ரிவால்வ் ட்ரா பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணிக்கிறேன். எஸ், எனக்கு வந்துட்டு ரொட்டேட் ஆகணும். எஸ், வித்தவுட் என்டிட்டிஸ் சிங்கிள் என்டிட்டியாக ரொட்டேட் ஆகணும். 2 எஸ் கொடுத்துருங்க. ரொட்டேட் ஆயிடுச்சு. இதில் வந்து எனக்கு வந்து 10 மில்லிமீட்டர் இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து 2 மில்லிமீட்டர் எடுத்துக்கிற திக்னஸ். அப்புறம் இது வந்து 360 டிகிரி இருக்குது. எனக்கு 360 டிகிரி வேண்டாம், எனக்கு ஒரு இடத்துல ஓப்பன் வேணும். அதனால் வந்து 359 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் இது வந்து எனக்கு சாலிடில் தான் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் நான் சீட் மெட்டல் போய்க்கிறேன். சீட் மெட்டலில் போனேன் அப்படின்னா இப்போ எனக்கு இது வந்து எதுவும் ஓப்பன் ஆகலை. கரெக்டுங்களா. இப்போ இன்செர்ட் பெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ் எதுவும் நான் செலக்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த எட்ஜை வந்து நான் ஃபிக்ஸ்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் டிஃபால்ட் அப்படியே வச்சுட்டு நான் டிக் மார்க் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் எனக்கு சீட் மெட்டலாக கன்வெர்ட் ஆகிருச்சு. இதை நான் வந்துட்டு ஃப்ளாட்டன் பண்ணியும் பார்க்க முடியும். ஃபோல்டு அன்ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு இந்த வந்து ஃப்ளாட்டன் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஃப்ளாட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். மறுபடியும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு சீட் மெட்டலில் ஒரு இந்த எல்லா 25 வீடியோவும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறையா வந்து ஃபெமிலியர் ஆகும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.